வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். சாரி லேட்டாக போயிட்டு இருக்கிறதுனால ஸ்ரீகாந்த் சாரோட ஸ்பீச் எடிட் பண்ணிட்டோம். எடுக்கிறேன் ஸ்ரீகாந்த் சார், ஏன்னா நாங்கள் 2 பேர் போய் மறுபடியும் இப்போ ஃபைனல் ரிவிங் எடிட்டிங்கில் வேலை இருக்கு. இப்போ ஓடணும். இப்போ சாரோட உட்காரணும். அது தெலுங்கு டப்பிங் இருக்கு. அப்புறம் ஜிவி ஸ்டுடியோ போகணும். நிறைய இருக்கு. எனக்கு முதல்ல வந்து இந்த திரைப்படம் அமைச்சு கொடுத்த, அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கரியர்ல. அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில எல்லாரும் ரைட் ஆஃப் அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு, கெரியர் முடிஞ்சிச்சு, இதோட இருந்துச்சு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, when everyone wrote me off, there were 2 people. In fact, almost 14 months நான் வெயிட் உட்காந்தேன் நடிக்க முடியாம. ஏன்னா சில பேர்னால அது நான் சொல்ல விருப்பப்படல. அது ஓகே, அது ஒரு ஃபேஸ். பட் எனக்கு ஆர்பி சௌத்ரி சார் வந்து கூப்பிட்டு, முக்கியமா இந்த தருணத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏன் எல்லாரும் உழைக்கிறேன், 24 மணி நேரம் நான் எப்போ தூங்குறேன், எப்போ எந்திரிச்சு இப்போ வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே ஒரு வருடம் வந்து என்னோட பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப பாதிச்சு இருந்தாலும் இந்த படம் நல்லா வெற்றிகரமா வரணுன்றதுக்காக என் கூட இருந்து என் கஷ்டங்கள்ல என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி உங்க முன்னாடி இவ்வளவு பாசிட்டிவா நிப்பாட்டினதுக்கு காரணமாக தான் என்னோட வருங்கால மனைவி, என்னோட துணைவி சாய் தன்ஷிகாவுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணும். பிகாஸ் வேற யாராவது தான் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. எனக்கு ஆர்பி சௌத்ரி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஐ ஷுட் தேங்க் ஆர்பி சௌத்ரி சார். அந்த நேரத்தில் எனக்கு வந்து என் மேலே கொடுத்த கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு நபர், திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன். அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் கொடுத்த அந்த ஒரு ஊக்கம், அந்த ஒரு நம்பிக்கை, அது வீண் போகக்கூடாதுங்கிறதுனால்தான் நான் என்னோட உழைப்பு அதிகரிச்சு இந்த படம் நன்றாக கொண்டு வரணும். தமிழ்லையும் சரி, தெலுங்குலையும் சரி, இந்த படம் இப்போ ஆகஸ்ட் 14 திரைக்கு வரப்போகுது. ஒவ்வொரு நாள் உழைக்கும் போது நான் நினைச்சிட்டு இருக்கிற ஒரே விஷயம், அவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அவருக்கு நான் வந்து நன்றின்னு சொல்றதை விட அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒருத்தர் எழுப்பி விட்டாங்க பாருங்களேன், அந்த நேரத்தில் யாருமே இல்லாத சமயத்தில் எழுப்பி விட்டு போய் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஊக்கம் தான் இந்த மகுடம் திரைப்படத்தோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணம். எங்களோட உழைப்பு அதுக்கப்புறம் தான் அது பிஃபோர் வந்து கொடுத்த ஊக்கம், அந்த கொடுத்த பிளாட்ஃபார்ம் திருப்பூர் சுப்பிரமணியம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ ஷுட் தேங்க் ஆல் மை ஆர்டிஸ்ட் அண்ட் மை டெக்னீஷியன்ஸ். எனக்கு this is the most challenging film நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்க்ரீன், அதாவது கேமரா முன்னாடி கேமரா பின்னாடி அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சில நேரத்தில் ஐ பிகேம் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. இது நான் போய் நடிக்கணும். நான் நடிக்கும் போது எல்லா ஆர்டிஸ்டும் நான் சொல்லிடுவேன், நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி ஒரு செகண்ட்க்கு அப்புறம் நீங்கள் நடிகன்னு சொல்லுவேன். எனக்கு அந்த எடிட் பாயிண்ட் நான் திடீர்னு நடிச்சா அது அந்த வசனம் பேசினா அது கஷ்டம்னு சொல்லும் போது பேசி முடிச்ச உடனே அதுதான் அந்த கஷ்டமான விஷயம். அவங்க பேசி நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் போய் அந்த காட்சியை பார்த்து வந்து நடிக்கிறது தான். அந்த நேரத்தில் என்னன்னா, எல்லாருமே நான் சொன்னது வந்து, இவன் எதுக்கு நம்மளுக்கு நடிப்பு சொல்லி தரான், இவன் எதுக்கு எனக்கு வரிகளுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்றாப்புல, இவன் எதுக்கு இசையமைப்புல வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லி, இவன் எதுக்கு வந்து நடன பயிற்சி, முக்கியமா வெளுப்புக்கு வந்து எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஸ்டண்ட் பத்தியமா சொல்றான் அப்படின்னு சத்தியமா சொல்றாங்க. இந்த ஈகோ இல்லாத இந்த ஊக்கனாலதான், இந்த ஈகோ இல்லாத இந்த டெக்னீஷியன்ஸ், இந்த ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், இந்த டீம் எனக்கு கிடைச்சதுனாலதான் மகுடம் வந்து இவ்வளவு சிறப்பா வந்துருக்கு. ஏன்னா சத்தியமா வந்து எந்த நேரத்திலையும் வந்து என்னால வந்து நான் நினைச்சது சாதிச்சிருக்க முடியாது. I can start with everyone, right from Dushara, next my very close friend Anjali, for the last so many 15 years.
அண்ட் ஏன்னா ஆர்டிஸ்ட் கிட்ட வாங்குறது வேலை வாங்குறது நான் கற்றுக்கிட்டது பாலா கிட்ட. கேமரா ஆன் இப்போ ஆன் ஆகும் அவங்களுக்கே தெரியாமல் நான் மதம் சார்லாம் நான் வந்து கேமரா ஆன் பண்ணி விட்டு சார் பாருங்க சார் அப்படி பாருங்க சார் கட் மூவிங் ஆன் அதெல்லாம் ஜான் விஜய் சொன்ன எடுக்கலையே சார் சார் எடுத்தார் சார் உங்கள் கண்ணு தான் சார் முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு அவருக்கு சின்ன ஒரு கன்ஃபியூஷன். பட் ஷோயிங் த ஃபுட்டேஜ் அண்டர்ஸ்டுட். எனக்கு அதே மாதிரி தான் மற்ற நடிகர்கள் ஐ டோன்ட் நோ லைக் எனக்கு அந்த மாயா ஆகட்டும் லைக் எவ்ரிமான் அந்த தம்பி அஸ்வின் ஆகட்டும் லைக் ஐ ஹேவ் டு கோ டவுன் டு தட் அவங்க இடத்துக்கு வந்து ஜூஸும் வேணாம் காரும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சொல்லும் போது அவங்க உள்வாங்கி பண்ணுறது ஐ ஹேவ் இட் இஸ் எனக்கு பிடிச்ச ஒரு கிராஃப்ட். 35 வருஷத்தோட கனவு. இந்த இடத்துல வந்து நான் உண்மையிலேயே வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும். எப்படி நீங்கள்லாம் எப்படி காத்துட்டு இருந்தீங்களோ கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் வந்து ஒரு நான் கேட்கும் போது அவர் ஷூட்டிங் இருந்தார். பட் 4.5 மணி நேரம் இருந்தார். வேணாப்பா தெரிஞ்ச அர்ஜுனன் எனக்கு எத்தனையோ வருஷம் பார்க்கும். பட் இருந்தாலும் இல்லைடா நீ அசிஸ்டன்ட் சேர போகிற ஸ்கூலில் உனக்கு எப்படி அட்மிஷன் என்னன்னோ அதே மாதிரி உனக்கு நின்று நான் உனக்கு வேலை வாய்ப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நின்று எனக்கு ஊக்கப்படுத்தி என் கனவை நினைவாக்கணும் எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து நன்றி தெரிவித்தேன். அது வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் சினிமான்னு சொல்லும்போது நிறைய பேர் பெற்றோர்கள் வந்து இல்லை மீடியா சினிமாலாம் வந்து முக்கியமாக பெண்களுக்கும் அந்த விஷயம் இருக்கும். இல்லை மீடியாவில் வந்து தப்பு அதில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வந்து முக்கியமாக சண்டை போலி காரணம் வந்து எங்கள் அம்மா தாங்க. எங்கள் அப்பா வந்து இல்லை இவ்வளோ காசுலாம் செலவு பண்ண முடியாது. எங்கள் அம்மா சொன்னாங்க நீ காசு செலவு பண்ணுறியா இல்லை நான் காசு செலவு பண்ணணும் செலவு பண்ணேன். நான் லிங்குசமோட கதை கேட்டேன். இந்த படம் தான் என் பையனை வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னு எங்கள் அம்மா தான் சொன்னது. அதுதான் வந்து இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவோட அந்த ஒரு அவங்க கொடுத்த அந்த நம்பிக்கை தான். 35 வருஷம் கழிச்சு டுடே ஐம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் டைரக்டர். அஃப்கோர்ஸ் கோஸ்ட் டைரக்ஷன் ஓகே. பட் அஃபிஷியலாக விஷால் என்ற 45வது புதுமுக இயக்குனர் 99வது படம் ஆர்வி சௌத்ரி சார் நிற்கிறது பெரிய விஷயம். ஐ ஷுட் ரியலி தேங்க் மை குருநாதர் அர்ஜுன் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். அவர் என்னை நடிக்க வச்சார். தேரிக்கே வேடா அந்த கிளாப்போட வந்து நடிதான்னு சொல்லி அன்னைக்கு நடிக்க வச்சு என்னை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி என்னை வந்து நடிகராக வந்து போய் நடிக்க ஆரம்பிதான்னு சொன்னது அவர். இன்னைக்கு நான் இயக்குனராக ஆகிறதுக்கு காரணம் அவருக்கு உண்மையிலேயே அவருக்கு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் லைஃப்பில் வந்து ராம்கோபாலன் அவர்களோட அந்த உதயம் சிவான்ற திரைப்படமாக ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்து வெளியில் வந்து நான் இயக்குனர் ஆகணும்னு நான் நினச்சி இன்னைக்கு வந்து அது நினைவாகுதுன்னா ஐ கேன் டெல் யூ ஒன் திங் I can tell everyone whoever is watching this, if you dream about something with sincerity, with your gut feeling, with willpower, with determination, with consistency, kandipa you will make it. If Vishal can make it, kandipa நீங்களும் you can make it. எந்த துறையா இருந்தாலும் சரி, அது சினிமா துறையா இருக்கணும்னு இல்லை, நீங்க எந்த துறையில ஐஏஎஸ் ஆகலாம். என்னோட பசங்க என்னோட தங்கச்சிங்க இன்னைக்கு வந்து எல்லாரும் பெரிய பட்டதாரிகளா பெரிய எல்லா காலேஜ்லயும் வந்து எல்லா கிராமத்து பிள்ளைங்க தான். பட் இருந்தாலும் சரிசமமா உட்கார வச்சு அவங்க இன்னைக்கு வந்து எல்லா காலேஜ்லயும் என் பசங்க வந்து இன்னைக்கு வந்து பட்டதாரிகளா இருக்காங்கன்னா definitely it's because of their willpower and definitely it's because of that consistency. That's what I would like to tell you. And yes, எனக்கு இந்த திரைப்படத்தில் எனக்கு அமைஞ்ச ரிச்சர்டு தம்பி டிஓபி ரிச்சர்டு வந்து நம்ம ரொம்ப வருஷமாக எனக்கு we have done so many films. சமர், நான் சேவ் மனிதன், மதகஜராஜா இன்னும் எல்லாம். இந்த படத்தில் வந்து அவனுக்கு கரெக்டாக தெரியும் அந்த எடிட் பாயிண்ட் வந்து. ஒரு நாள் ஆக்சுவலாக துஷாரா டேட்டு பிரச்சனை. அன்னைக்கு வந்து 2 மணிக்கு ஆக்சுவலாக 6 to 6 இல்லடா மார்னிங் 6 வரைக்கும். ஆனால் 2 o'clock 10:30 போக வேண்டியது இருக்குது. 2 o'clock வரைக்கும் 10:30 போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஓகே சரி ஓகே என்னடா பண்ணலாம், சரிவா கேமரா இப்படி துஷாரை கூப்பிடுங்க உட்காருமா அப்படியே உட்காரு. இப்படி 2 கேமரா வச்சுட்டு
ரிச்சர்ட் சொன்னால் ஒன்றும் இல்லை, மாஸ்டர் எடுத்துக்கலாம். எப்போவுமே மாஸ்டர் ஷாட் எடுத்துக்கலாம், க்ளோஸ் இருக்கும். இல்லை தம்பி இதை எடுத்துக்கலாம், அந்த ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், டக்குன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் பேசுமா, இந்த பக்கம் பாருமா. இது எல்லாமே நான் சுந்தர் சி சார் கிட்ட கற்றுக்கிறது. இது சுந்தர் சி சார் எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பேக்ரவுண்ட்லேயே வந்து சுவிட்சர்லாண்டில் சாங் படப்பிடிப்பு நடந்த மாதிரி அவர் காட்டிடுவார். சலிக்கவே ஆர்டிஸ்ட் வரலையா, பிரச்சனை இல்லை, கேமரா எப்படி திருப்புங்க. இந்த பக்கம் வந்து ஒரு எருவ மாடு இருக்கா, பிரச்சனை இல்லை, அனிமல் வெல்ஃபேர் சர்டிஃபிகேட் வேணாம், இப்படி வாங்க. இப்படிதான் ஏன்னா அதுதான் அவர்கிட்ட கற்றுக்கிறது சுந்தர் சி சார். அன்னைக்கு வந்து அந்த காட்சி நானும் ரிச்சர்ட் வந்து 10:30 மணிக்கே அனுப்பிச்சிட்டோம். ஓகே மேம், அவங்களுக்கும் புரியல சார், பண்ணப்ப அவங்க முடிஞ்சிச்சுமா. அதுக்கப்புறம் ரிச்சர்டுக்கு வந்து உட்காந்து நம்ம வாடா சாப்பிடலாம்டா, சாப்பிட்டு விதாம எடுக்கலாம் இப்போ 2 மணி வரைக்கும். அப்போதான் ரிச்சர்டுக்கு, ஏன்னா இவன் இருந்ததுனால தான் என்னால் அந்த காட்சியை வந்து அவ்வளோ சிறப்பாக அமைச்சு கொடுத்தது. ஏன்னா we knew the edit, both of us knew the edit. இது அதே மாதிரி fun part event, he knows my wavelength is the same. ஹரி சார் படங்களில் நாங்கள் பயணிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இஸ்காமஸ் இருபத்தில 2 பேர் பயணிச்சிருக்கோம். இன்னைக்கு எனக்கு ஒரு டைரக்டராக வரும்போது he knows the wavelength, everyone knows my wavelength. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது இப்போ சொல்கிறானே என்ன திடீர்னு, ஏன்னா உமாதேவி மேடம் நான் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு சொல்லும்போது அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, சார் நான் எவ்வளோ பாட்டு எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு இது சேலஞ்சாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது சார். மேடம் இதே தான் நான் என் டார்லிங் திலீப் கிட்ட சொன்னேன், ஊட்டியில் புல்லரிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் சூப்பர் ஹிட் மேடம். அவனுக்கு வந்து திலீப்புக்கு வந்து புல்லரிச்சிச்சுன்னு சொன்னாங்க. நான் சொன்னோடனே அந்த காட்சிகளே 6 நிமிஷம் அப்பாவோட இப்போ பார்த்தீங்க முத்துமணிமான சாங், அது ஒரு கிட்டான ஒரு இடத்துல வரும் அந்த ஸ்க்ரீன்ல. அதுக்கப்புறம் 6 நிமிஷத்துல கிளைமேக்ஸ் வந்து என்ன பண்ணலாம், என்ன ஆகும் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். அந்த வகையில எல்லாரும் வந்து யோசிச்சாங்க என்ன வரும், வழக்கம் போல விஷால் வருவான், அடிப்பான், ரிவெஞ்ச் எடுப்பான். இல்ல, இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. இது விஷால் படத்துல மட்டும் இல்ல, எந்த திரைப்படத்துல இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்திருக்காது, வரல, எனக்கு தெரிஞ்சு வரல. டெஃபினட்டா லாஸ்ட் ஐ டோன்ட் திங்க் எனிவன் வில் டூ இட் ஆர் ஐ டோன்ட் நோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்காங்க தெரியல. தேங்க்ஸ் டு உமாதேவி மேடமோட வரிகள் அண்ட் திலீப்போட அந்த புரிதல், திலீப்போட கொரியோகிராஃபி. நாங்கள் வந்து we try to do something magical to that last 8 minutes of the film. I'm looking forward. அந்த அதே ரோஹிணி தியேட்டர் நான் எப்படி மாற்றினேன், எனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் நீங்க இருக்காரு, அவர் வந்து நான் எப்படி நான் ரசிச்சு பார்த்துருக்கேன். அதே ரோஹிணி தியேட்டர் தான் நான் இன்னைக்கு நானும் திலீப்பும் அந்த காட்சிக்கு எப்படி கை தட்ட போறான்னு நான் பார்க்க போறேன். எனக்கு அதே மாதிரி தான் பிரதர் ஏகாதசி ஆகட்டும், கருணா ஆகட்டும், எனக்கு விவேக் கிட்ட இல்லை, எல்லாரும் வந்து we love the fact that Vishal is saying something which we can understand. சரி ஓகே சொல்றாரு, ஓகே கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி புரிதல் இருப்பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தம்பி இருக்கானே, இவன் வந்து சும்மா ஏதோ ஒரு எனக்கு என்னன்னா, காது வந்து நான் டால்பி சரௌண்ட் சொன்னேன், இப்படி பேசிட்டே இருக்கோம், யாரோ அவங்ககிட்ட வந்து இவன் ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க யாரோ சொல்றாங்க, எனக்கு கேட்குது. அந்த மாதிரி எனக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போதே வந்து எவனோ ஒருத்தர் ரேப் பண்ணிட்டு இருக்கேன், யாரும் சம்மந்தமே நம்ம ரேப் பண்ணிடுறேன், கூப்பிடுறான் பார்த்தா இவன் தான் வினோத் வந்தான், ஒரு பாட்டு பண்ணாச்சு. I'm going to introduce him in next couple of months ஒரு independent musician ஒரு ஆல்பம் வச்சிருக்கான். அது ஆக்சுவலாக அந்த பிளான் இருந்தது. That's why we introduced him. எனக்கு இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய தூணா இப்பவும் இருந்துட்டு இருக்காப்ல, ஸ்டில் டூயிங். ஏன் ஜிவி வரல, ஜிவி பிரகாஷ் நானிங்க இந்த இப்போ ஆர்ஆர் போயிட்டு இருக்கு. நான் இப்போ இல்லைன்னா ஆகஸ்ட் 14 என் படம் ரிலீஸ் ஆகுது. அவர் ஆர்ஆர் வாசிச்சிருக்காரு, 2 திரைப்படம் வருது. ஸோ அதனால வந்து அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி விஸ்வநாத் சன்ஸும் டெஃபினட்டாக நல்லா ஓடணும், மகுடமும் நல்லா ஓடணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த ஜிவி பிரகாஷ் என்ற ஒரு டெக்னீஷியன் இருக்காங்க, உண்மையிலேயே ஒரு வரங்க, ஒரு புதுமுக இயக்குனருக்கு ஒரு வரம். நான் எப்படி ஜிவிக்கு நன்றி சொல்லுன்னு தெரியல. ஏன்னா 3 வாட்டி நேஷனல் அவார்டு வாங்கினவரு வாசிச்சுட்டு இருக்காப்புல. முக்கியமாக இந்த சாங் உமாதேவி மேடம் நின்றுட்டு இருந்தாங்க, நான் சம்மந்தமே இல்லாமல் டான்ஸ் மாஸ்டர் அசர் கூப்பிட்டேன். இல்லை டார்லிங் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு எதோ பண்ணிட்டு இருக்கேன். இப்படி பார்த்தாப்புல என்னை திட்ட போறாப்புலையா, ஏன்னா நான் என்ன அறியாம நான் கொஞ்சம் அத்துமீறலாம் போயிட்டேன். நாளைக்கு எனக்கு இப்படியே அப்படியெல்லாம் ஏதோ பண்ணேன். இவர் என்ன பண்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நான் ஈவினிங் வந்து நான் கரெக்டாக பண்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு அவர் கொடுத்த அந்த ஸ்பேஸ்னால தான் 5 பாடல்களும், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சாங், நீங்கள் இன்னும் நாளைக்கு தான் வெளியிட போகுது, ட்ரெய்லர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு
அந்த லைஃப் கொடுத்துருக்காப்புல. இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இஸ் பீன் லைக் இது அண்டர்ஸ்டுட். ஒரு புது இயக்குனருக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடல்கள் அமைச்சு கொடுக்குற ஈகோ இல்லாத ஒரு மியூசிக் டைரக்டர். இல்லைன்னா அப்படியே வெளியில கை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கணும். அவர் என்ன வாசிக்க போறான்னு தெரியல, அப்படியே கொடுப்பாங்க ஒரு சாங், அப்படியே எடுத்துட்டு போய் ஷூட்டிங் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவ்வளோ இடம் இருந்ததுனால ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஜிவி. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் ஜான் விஜய். முதல் தடவை ஜான் விஜய்னால ஜாதி சண்டைனால நான் வந்து லயோலா காலேஜில் எனக்கு இவனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக அப்போதான் எனக்கு தெரியும் ஜான் விஜய் சீனியர் அவ்வளோ க்ளோஸ் கூட இல்லை. ஆனால் இவனால வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்தது லயோலா காலேஜில். நான் நின்றுட்டுருக்கேன் வந்து எங்கே இருக்காங்க ஜான் விஜய் தெரியலங்க, அவரு எனக்கு தெரியாதுங்க, சீனியர். நானே எப்பயும் ஒரு வாட்டி தான் கிளாஸுக்கு வருவேன். தேடிட்டு இருந்தாங்க ஜான் விஜய்க்காக. அப்போலேருந்து தெரியும் இந்த மனுஷன். இவரை கூப்பிட்டு நடிக்க சொல்லி போத் நடிக்க ஆரம்பிக்கும் போது ஜான் எப்பவுமே வந்து ஃபுட்டேஜ் இவ்வளோ கொடுப்பாரு. எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் எல்லாமே சாப்பிட முடியாது இல்லையா, ஓரளவுக்கு தான் நம்ம பசிக்கு அவ்வளோதான். அதுதான் எடுத்துக்கணும். ஜான் ஒரு குழந்தை மாதிரி. இப்போ கூட எனக்கு பாருங்க அந்த பிளாக்ல அது ஏதோ, ஏன்னா நானும் உதயம்லாம் வந்து ஒரு நாள் எங்களுக்குலாம் அந்த டைம்ல கிளப்புக்குள்ள வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இதெல்லாம் கிளப்புக்குள்ள என்ட்ரி. அப்போ நாங்கெல்லாம் வந்து ஸ்கூல் தானே, நாங்கெல்லாம் நேற்று இருக்கிறோம் கிளப்ல என்ட்ரியில ஒரு தலைவர் நம்ம ஒரு லுங்கி, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸ், அப்போ ரேகான்னு, அது வேற, அது நான் சொல்லக்கூடாது, அது டிஸ்க்ளைமர் கார்டு வச்சுக்கிட்டு அவர் பாட்டு உள்ள பவுன் தள்ளுறாரு. நம்ம எக்ஸ் டெபுட்டி சிஎம் எல்லாம் நின்றுருக்கோம், நாங்கெல்லாம் நின்றுருக்கோம். இவர் வந்து யாருமே இல்லை, பொண்ணு நோ கேர்ள் ஃப்ரெண்ட், அவர் பாட்டு உள்ள போறாருங்க கிளப்புக்குள்ள. எங்களுக்கு வேந்து யாராவது இப்படி ஒரு ஆட்டிடியூட், இப்போ வரைக்கும் அதே ஆட்டிடியூட் வச்சிருக்கோம். அதுதான் நான் பயன்படுத்தினேன் இந்த படத்துல வந்து பயன்படுத்திருக்கேன். இன்னொன்று முக்கியமா எனக்கு இளையராஜா சாருக்கு நான் மிக்க நன்றி சொல்லுவேன். நான் மிகப்பெரிய ரசிகன். அவரை நான் பயன்படுத்தி இந்த படத்துல வந்து நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ media, I don't want to take much time of you. Thank you so much for being here. All forms of media. Thank you. They all family to me. I've never treated them as media. Thank you so much. Trailer vandirukku. Another next after Velikami, I'm going to watch it on silver screen, and then I have nothing to talk beyond that. I will wait for you all to tell me how the film is as me as a director, and then I will speak to you how where அதாவது நான் பார்க்காத அவங்க சொன்னாங்க, சகோதரி சொன்னாங்க, she said the best revenge is to smile. இப்போ கூட முடிஞ்சோடனே கூட இருக்கு, தடைகள் இருக்கு. இப்போ கூட நான் வந்து அந்த சிரிப்பு தான், அந்த ஸ்மைல் தான். பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் டு ஸ்மைல். டென்ஷனே அவங்களோட ஸ்மைல் தான். நீ உன் பாதை, நீ வெற்றி நோக்கி போகிறாய், இடையில வர தடைகளெல்லாம் அப்படி தட்டி போயிட்டே இருக்கு. அது எனக்கு பழகிடுச்சு. அது பொது வாழ்க்கையில இருக்கலாம், இப்போ என்னோட பர்சனல் வாழ்க்கையில இருக்கலாம், என்னோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில இருக்கலாம். எஸ், நான் இந்த படம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய கட்டாயம், என்னோட கடமையும் இருக்கு. அது ரிலீஸ் ஆகி ஜெயிச்சதுக்கு அப்புறம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்பவே பிளாக் பண்ணிடுவாங்க. வெற்றி வந்து உங்களை நான் கண்டிப்பா நான் ஆணவத்துல நான் சொல்லுவேன். கண்டிப்பா உங்களோட நம்பிக்கை எனக்கு தெரியும். நான் உங்க மத்தியில நான் உட்காந்து படம் பார்த்துருக்கேன், நிறைய ஹீரோஸ் படம் தான் சொல்றேன். அதனால அந்த உள்வாங்கியெல்லாம் நான் பயன்படுத்திருக்கேன். அன்னைக்கு நான் சொல்றேன் நிறைய விஷயங்கள். இன்னைக்கு let's wrap it up as a positive attitude. I'm hoping to see you all same இதே மாதிரி உங்க அபிமான திரையரங்கில் நீங்க இந்த மாதிரி உட்கார்ந்து என்னோட திரைப்படத்தை பார்த்துட்டு எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதை விட எனக்கு மிக சிறந்த ஒரு சந்தோஷம் எதுவுமே. God bless you. Thank you very much. மெயின் ரீசன் வந்து விஷால் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்றாரு இந்த படம். அண்ட் அதுல வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எப்பவுமே இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் கிட் மாதிரி தான், ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்ஷன், ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், ஒரு ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அதோட ஹார்ட் ஒர்க், அதோட இந்த ட்ரைலர் கட்டோட பின்னாடி அவங்களோட எஃபோர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் இன்பர்சன் பார்த்ததுனால சொல்கிறோம். He totally deserves a good applause.
ட்ரெய்லருக்காக இருக்கட்டும் படத்துக்காக இருக்கட்டும் நான் டப்பிங் பார்த்து முடிச்சுட்டு நான் டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு என்னால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் என்னால் வந்து இருக்கு அதுலேருந்து வெளில வரவே முடியல. நாட் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சில கேரக்டர்ஸ் மட்டும் நம்ம கிட்ட இருந்து ரொம்ப எனர்ஜியும் ரொம்ப அட்டென்ஷனையும் வந்து கிராப் பண்ணோம். ஸோ இந்த படத்துல வந்து அன்னபூர்ணி என்னோட ரோல் பேரு. அது வந்து அந்த மாதிரி ஒரு 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 ரோல் எனக்கு அமைஞ்சது. அண்ட் டைரக்டர் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு என்னோட ரோல். அண்ட் நான் பர்சனலா என்னோட கெரியர்ல எனக்கு பிடிச்ச ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அதுல வந்து நான் அன்னபூர்ணியை கண்டிப்பா வந்து லிஸ்ட்ல சேர்த்துப்பேன். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல். அண்ட் ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இதுல. நான் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சாங் எனக்கும் விஷாலும் வந்து அந்த நச்சிந்தி மச்சான் பெரிய ஹிட். அண்ட் இந்த படத்துல எல்லாமே ஒரு பாசிட்டிவா ஒரு எபிசோட் அமையுது. ஸோ அதே மாதிரி படமும் வந்து ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. அதுவும் வந்து ஒரு நல்லபடியா அமைஞ்சு எல்லாருக்குமே பிடிச்சி இது வந்து விஷாலோட ஃபர்ஸ்ட் டைரக்டரல் பிக் ஹிட் மூவியா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் பர்சனலா. As a friend, as a well-wisher, as a best friend, I wish him all the very best and I wish the entire team of Magudam எங்களுக்கு luck and positivity கொண்டு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அண்ட் ஜிவியோட மியூசிக் நீங்கள் ஆல்ரெடி கேட்டீங்க. எங்கள் சாங் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண லிங்கா எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்கும். அண்ட் ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில போகிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மெஸ்ஸப்பும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்டையர் டீம் அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லைனாலும் அவரோட ப்ரொடக்ஷன்ல வர இந்த படம், விஷாலோட ப்ரொடக்ஷன்ல கம்பைண்டா வர இந்த படம், அவர் எங்க இருந்தாலும் வந்து இந்த படத்தை பார்த்து ப்ரௌடா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எங்களோட கோஸ்டார்ஸ், எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே வந்து அடுத்தடுத்த ஈவெண்ட் இருக்கிறதுனால எல்லாருமே வரிசையா பேசுவோம். பட் இன்னைக்கு ட்ரெய்லரோட ஸ்பெஷல் அட்டென்ஷனா இருக்கிறதுனால ட்ரெய்லர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தை வந்து ஆகஸ்ட் 14 எல்லாருமே தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.